சசிகலா அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் இணைந்து கூட்டணி அமைச்சு நான்காவது ஒரு அணியா செயல்படுறாங்க. இது வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக நினைக்கிறீங்க? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்லுவேன். அவனுடைய வாக்குகள் வந்து யாருடைய வாக்குகளை பிடிப்பாங்க? அவர்கள்தான் கேட்கணும். எங்களுக்கு பாதகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைமே நிரந்தரமான வாக்கு. அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து தீயசக்தி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி வந்து தாவேகா. திமுகவுக்கு இன்றைய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் வந்து எப்படி இருக்கு? அது அவர் தான் நிரூபித்து காமிக்கணும். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து காமிக்க வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. சசிகலா அவர்களும் மருத்துவர் ராமதாஸ் இணைந்து கூட்டணி அமைச்சு நான்காவது ஒரு அணியா செயல்படுறாங்க. இது வந்து யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக நினைக்கிறீங்க? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்லுவேன். அவனுடைய வாக்குகள் வந்து யாருடைய வாக்குகளை பிடிப்பாங்க? அவர்கள்தான் கேட்கணும். எங்களுக்கு பாதகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைமே நிரந்தரமான வாக்கு. அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து தீயசக்தி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி வந்து தாவேகா. திமுகவுக்கு இன்றைய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் வந்து எப்படி இருக்கு? அது அவர் தான் நிரூபித்து காமிக்கணும். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து காமிக்க வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு.